கம்யூனியன் ஆஃப் லவ். ஒரு ஒரு அருமையான ஒரு தலைப்பு, டிவைன் கம்யூனியன் ஆஃப் லவ் என்பது மூவர், பிதா, குமாரன், பரிசுத்தார், இந்த மூவரின் கூட்டுறவான அன்பு. இதுதான் நம்முடைய தலைப்பினுடைய பொருள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரின் கூட்டுறவான ஒரு அன்பு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. ஆனால் இன்றைய நாளிலே அவ்வளவு நேரம் நம்ம எடுக்க முடியாது என்பதனால் நான் விரைவாக முடித்திருக்கிறேன். ஒரு விசேஷித்த ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துவிட்டு நான் இந்த செய்திக்கு கடந்து செல்ல இருக்கிறேன். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். முத்தொகை கடவுளே, படைக்கின்ற, காக்கின்ற, வழி நடத்துகின்ற உமது மகா அன்புகளுக்காக நன்றி பாராட்டுகிறோம் சாமி. பரிசுத்த திரித்துவமாக உம்மை வெளிப்படுத்தியதற்காக, உமது மக்களின் வாழ்வில் நீ தொடர்ந்து வெளிப்படுத்தும் அன்பின் வல்லமையான செயல்களுக்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. பரிசுத்த ஆவியானவரே, நீ வார், உம்முடைய வார்த்தையின் வல்லமைகளை விளக்கித்தார். இயேசுவின் திருப்பெயராக ஜெபிக்கின்றோம் சாமி. ஆமாம். இந்த முப்பெரும் கடவுள் என்பது பல மதங்களிலே ஒவ்வொரு மதங்களுக்கும் கடவுள்கள் உண்டு. நம்முடைய இதுல இயேசு கிறிஸ்துவை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் மட்டும் உண்டு, பிதாவை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு, பரிசுத்த ஆவியானவரை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆனால் நம்முடைய ட்ரெடிஷன்ல இந்த மூவரும் சேர்ந்து தான் ட்ரினிட்டி, திரித்துவம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் அவர்களுக்கு தனித்தனியான பணிகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் படைக்கின்ற, படைப்பின் ஒரு படைப்பாளியாக பழைய பாட்டில் நாம் பார்க்கிறோம். அதே பிதாவானவர் தன்னை உருமாற்றி இந்த பூமியிலே மீட்கின்ற கடவுளாய், பாவத்திலே விழுந்திருக்கிற ஜனங்களை, மக்களை, ஆத்துமாக்களை மீட்கின்ற, பாதுகாத்து அந்த ஆத்துமாக்களை மீண்டுமாய் மீட்டுக் கொண்டு போய் பரலோகத்திலே தன்னோடு சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு கடவுளாய் இயேசு கிறிஸ்துவாய் பயணிக்கிறார். இந்த இருவருடைய பணிகள் அதிகமாய் வேதத்திலே நமக்கு தெரிந்திருக்கும், படித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்பதை கடந்த செய்தியிலே நாம் அதை கவனித்திருந்தோம். ஆனால் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் இந்த நம்முடைய ட்ரெடிஷனல் மக்கள் பார்ப்பது பிதா, குமாரன். பிதாவை வணங்குவார்கள், குமாரனை ஜெபிக்கும் பொழுதே இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பிதாவை. அப்ப பிதாவுக்கும் குமாரனுக்கும் அதிக முக்கியத்துவம் நாம் அளிக்கின்றோம். ஆனால் இவர்கள் இருவரும் ஒருமித்து மூவராக செயல்படுவது பரிசுத்த ஆவியின் மூலமாக. இது புரிந்து கொள்ள வேண்டும். எளிமையாக நான் சொல்வேன் என்றால், நீர் என்பது, தண்ணீர் என்பது ஒரு 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 திரவம். ஆனால் அது தண்ணீர் திரவமாக ஒன்று செயல்படும், இரண்டாவது பனிக்கட்டியாக இருக்கும் பொழுதும் அது தண்ணீர் தான், நீராவியாக மாறும் பொழுதும் மூன்றும் ஒரு நிலைதான். உதாரணமாக சொல்லணும். அப்படியாக இருக்கும் பொழுது இந்த பிதா, குமாரன் இவர்களிடத்துல நாம் அதிகமாக பற்றுறுதி கொண்டிருக்கிறோம், அவர்களோடு பயணிக்கிறோம். ஆனால் ஆவியானவரை உள்வாங்கக்கூடிய அந்த அனுபவங்கள் நம்மிடையே சற்று குறைந்துதான் காணப்படுகிறது. ஆவியானவரை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் வாசிக்கும் ஒரு பகுதியில் எபேசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க.